ஒரு அழகான கிராமத்தின் ஓரத்தில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் மைலோ என்ற குட்டிக் குரங்கு வசித்து வந்தது. மைலோ மிகவும் சுட்டி, ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்கும் பள்ளிக்குச் சென்று மனித குழந்தைகளைப் போல படிக்க வேண்டும் என்பதே அது. தினமும் ஜன்னல் வழியாக மாணவர்கள் படிப்பதை பார்த்துக் கொண்டே இருப்பான் மைலோ. ஒருநாள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தான். அங்கிருந்த ஆசிரியை மைலோவின் ஆர்வத்தை பார்த்து சிரித்துக்கொண்டே, "சரி மைலோ, நீயும் இன்று எங்களோடு அமர்ந்து படி" என்று அனுமதி கொடுத்தார். மைலோவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. ஆனால் வகுப்பறை வாழ்க்கை அவனுக்கு சவாலாக இருந்தது. மற்ற குழந்தைகள் அழகாக பென்சில் பிடித்து எழுதினார்கள். ஆனால் மைலோவின் கைகள் மரக்கிளைகளை பிடிக்கவே பழகியிருந்தன. அவனால் அந்தச் சிறிய பென்சிலை ஒழுங்காக பிடிக்க முடியவில்லை. காகிதம் கிழிந்து போனது. ஒரு இடத்தில் அமர்ந்து பாடம் கவனிப்பது மைலோவுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. அவரது கால்கள் தானாகவே அங்கும் இங்கும் குதிக்கத் துடித்தன. "என்னால் இவர்களைப் போல படிக்கவோ எழுதவோ முடியவில்லையே" என்று மைலோ மிகவும் வருத்தப்பட்டான். தான் எதற்கும் உதவாதவன் என்று அவனுக்குத் தோன்றியது. அப்போது இடைவேளை ரிசிஸ் நேரம் வந்தது. குழந்தைகள் அனைவரும் மைதானத்தில் பந்து விளையாடிக் கொண்டிருந்தனர். திடீரென்று ஒருவன் அடித்த பந்து பள்ளிக் கட்டிடத்தின் மிக உயரமான வழுக்கலான கூரையின் நுனியில் போய் சிக்கிக் கொண்டது. அந்த இடம் மிகவும் அபாயகரமானது. எணி வைத்தாலும் எட்டாத உயரம். குழந்தைகள் அனைவரும் சோகமாக நின்றனர். "ஐயோ, பந்து போச்சே" என்று வருந்தினர். இதைப் பார்த்த மைலோவுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை. மின்னல் வேகத்தில் ஓடினான். ஜன்னல் கம்பியை பிடித்தான். ஒரு தாவல் தாவினான். அப்படியே கூரையின் உச்சிக்குச் சென்றான். மிகவும் லாவகமாக அந்த பந்தை எடுத்துக்கொண்டு கீழே குதித்தான். குழந்தைகள் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். "மைலோ, நீதான் சூப்பர்" என்று அவனைத் தூக்கிக் கொண்டாடினர். அப்போது ஆசிரியை மைலோவிடம் வந்து, "பார்த்தாயா மைலோ? பென்சில் பிடிப்பது மட்டும் அறிவல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உண்டு. எங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ சுலபமாகச் செய்துவிட்டாய். நீயும் ஒரு ஸ்பெஷல் மாணவன்தான்" என்று பாராட்டினார். மைலோ அன்று ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். எல்லோரும் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம்மிடம் இருக்கும் தனித்துவமான திறமையே நம்மைச் சிறந்தவர்களாக மாற்றும். அன்று முதல் மைலோ பள்ளியின் சிறப்பு மாணவன் ஆனான்.